கர்த்தர் நல்லவர். ஃப்ரெண்ட்ஸ், நேரம் தூங்க போவதற்கு முன்பாக இந்த நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. உங்களுடைய தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் மேலே கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறாரா. நீதிமான்கள் கூப்பிடுகிறதுக்கு அவர் செவி கொடுக்குறாரா. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்துட்டு நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழணும். முக்கியமாய் தூங்க போவதற்கு முன்பாக கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்கிற முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை இருக்கும். கவலை பாரங்கள் எல்லாம் அவர் மேலே வைத்திருந்தோம். அதுதான் ஜெபம். ஜெபம் என்ன பண்ணுறோம்? அவ்வளோ அழகாக எழுதுறாரு பிலிப்பியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கிறோம். இது ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பி ஆங்ஷியஸ் அபவுட் நத்திங், எதுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணு, விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தை காத்துக்கொள்ளும். நல்லா ஜெபம் பண்ணு. சவால்கள் பிரச்சனைகள் யாருக்கு இல்லை? எல்லாரும் ஒவ்வொரு சவால்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஜெபிக்கணும், கர்த்தர் மேலே பாரத்தை வைக்கணும். கண்டிப்பாக சொல்லுகிறேன், ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லா தூங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. குட் நைட்.